வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஹிந்து மேரேஜ் ஆக்டில் ரொம்ப ஒரு முக்கியமான செக்ஷனான செக்ஷன் 5 வந்து பார்க்க போகிறோம். இந்த செக்ஷனில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு இந்து திருமண சட்டத்தின் கீழான ஒரு திருமணமானது செல்லுவதாகிறதுக்கு என்னென்ன மாதிரியான தகுதிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எசென்சியல் எலமெண்ட்ஸ் ஃபார் வேலிட் மேரேஜ் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதற்கு முன்னால் நீங்கள் ஒரு லா ஸ்டூடெண்ட் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து லா சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வர்றோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்து திருமண சட்டத்தில் செக்ஷன் 5 ஆனது ரொம்ப ஒரு முக்கியமான செக்ஷனாக கன்சிடர் பண்ணப்படுது. இந்த செக்ஷன் 5ல் தான் ஒரு திருமணமானது இந்து திருமண சட்டத்தின்படி ஒரு திருமணமானது எந்தெந்த வகையில் இருந்தால் அது செல்லும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. முதல்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 2 நபர்களுமே, அதாவது அந்த திருமணத்தில் ஈடுபடுற ஆண் மற்றும் பெண் 2 நபர்களுமே ஹிந்துஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஹிந்துஸ் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் இந்து மதத்தை மட்டும் குறிப்பிடாமல் ஹிந்து மதம் இல்லாமல் புத்திஸ், ஜெயின், சீக்கிஸ் இவங்க எல்லாமே ஹிந்து மேரேஜ் ஆக்டுக்கு கீழே தான் வருவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த ஹிந்து மேரேஜ் ஆக்டில் அந்த ஹிந்து அப்படிங்கிற வேர்டு வந்து வெறும் இந்து மதத்தை குறிக்கலை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதன்படி இந்த இந்து திருமண சட்டம் செக்ஷன் 5ல் முதல் முக்கியமான கண்டிஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னா, அந்த திருமணம் செய்யக்கூடிய 2 நபர்களும் ஹிந்துஸா இருக்கணும். அடுத்ததா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த திருமணம் செய்து கொள்ளக்கூடிய 2 நபர்களுக்கும் வேற எந்த ஒரு திருமணமும் நடைபெற்று அது தொடர்ந்து இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த இந்து திருமண சட்டமானது இருதார மணத்தை தடை செய்து, அதன்படி ஒரு நபர் திருமணமாகி அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும் பொழுது இன்னொரு பெண்ணையோ அல்லது ஒரு பெண் வந்து திருமணமாகி அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும் பொழுது ஒரு ஆணையோ திருமணம் செய்வதற்கு இதில் வந்து அனுமதி இல்லை. அடுத்ததா இந்த இந்து திருமண சட்டம் செக்ஷன் 5 ஆனது கெப்பாசிட்டி டு கன்சென்ட் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதாவது அந்த திருமணத்தில் ஈடுபடுற 2 நபர்களுமே அந்த திருமணம் குறித்து சம்மதம் தெரிவிக்க தகுதியான நபர்களாக இருக்கணும். உதாரணமாக, ஒரு பித்துநிலை பிடித்த ஒரு நபர் வந்து அந்த திருமணம் குறித்து தெளிவான கன்சென்ட்டை வந்து அவரால் கொடுக்க முடியாது. அதனால் ஒரு பித்து நிலையற திருமணம் செய்கிறது அப்படிங்கிறது இந்த இந்து திருமண சட்டத்தின்படி செல்லாததாக கருதப்படுது. இந்த கெப்பாசிட்டி டு கன்சென்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த திருமணத்திற்கான கன்சென்ட் வந்து கொடுக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான், அந்த கன்சென்ட் கொடுக்கக்கூடிய நபர்கள் இடையான திருமணம் மட்டும்தான் செல்லும் அப்படின்னு இதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா இந்த இந்து திருமண சட்டத்தின் கீழ் வயது வரம்பு வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது ஆண்களை பொறுத்த வரைக்கும் 21 வயதாகவும் பெண்களை பொறுத்த வரைக்கும் 18 வயதாகவும் குறிப்பிட்டிருப்பாங்க. இதில் செக்ஷன் 5 சப்கிளாஸ் 3ல் வந்து இதை சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு தடை செய்யப்பட்ட உறவு முறைக்கு உள்ள வந்து அந்த திருமணம் செய்யக்கூடிய நபர்கள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தடை செய்யப்பட்ட உறவு முறை அப்படின்னா என்ன அப்படின்னா, உதாரணமாக பார்த்தோன்னா, ஒரு சகோதரன் வந்து சகோதரியை திருமணம் செய்ய முடியாது, அப்பா வந்து தன்னுடைய மகளை வந்து திருமணம் செய்ய முடியாது. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தடை செய்யப்பட்ட உறவு முறைக்கும் கீழே இருக்கிற நபர்கள் வந்து திருமணம் செய்து கொள்ள முடியாது அப்படிங்கிறத செக்ஷன் 5ல் சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா சபிந்தா ரிலேஷன்ஷிப் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது தந்தை வழியில் 5 ஜென்ரேஷனும் தாய் வழியில் 3 ஜென்ரேஷனும் சபிக்கப்பட்ட உறவு முறை அப்படின்னு கன்சிடர் பண்ணப்படுது. அந்த உறவு முறையில் நிச்சயமாக அந்த திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உதாரணமாக அந்த சபிந்தா ரிலேஷன்ஷிப்புக்கு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் இருக்கிறார்னா அவருடைய தாய் வழியில் பார்த்தோம்னா அவர் தன்னுடைய அம்மாவையோ அல்லது அம்மாவுடைய அம்மாவையோ அல்லது தனது பாட்டியையோ, அதாவது அம்மாவுடைய அம்மாவையோ திருமணம் செய்து கொள்வதற்கு இந்த இந்து திருமண சட்டம் செக்ஷன் 5 கீழே அனுமதி இல்லை. வழியை பொறுத்த வரைக்கும் ஒரு
நபர் இருக்காங்கன்னா அவங்களுடைய அப்பாவையோ அல்லது அப்பாவின் அப்பாவையோ அதுபோல் 5 ஜெனரேஷன் வரைக்கும் உள்ள நபர்களை திருமணம் செய்து கொள்வதற்கு தடை இந்த சவிந்தார் ரிலேஷன்ஷிப் கீழே சொல்லியிருப்பாங்க. பொதுவாக அந்த தடை செய்யப்பட்ட உறவு முறையும் சரி, இந்த சவிந்தார் ரிலேஷன்ஷிப் இது ரெண்டுமே சரி, அவங்களுடைய கஸ்டம் அலோவ் பண்ணுச்சு அப்படின்னா அது செல்லும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது போல் இன்னும் பல வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.